இந்தியாவிலே ஃபர்ஸ்ட்டு மாருதி சுசுகி இன்விக்டோல ஒரு 4 வே ஹை அண்ட் ஆக்டிவ் ஆடியோ பண்ணியிருக்கோம். அது போக நம்ம லைட்டிங் மாடிஃபிகேஷன், டேம்பிங்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். சங்கர் மகாதேவன் எல்லாருமே இருக்காங்க இதுல. ஃபியூஷன், இந்தியன் ஓஷன், சங்கர் மகாதேவன் எல்லாருமே. எல்லாம் மிக்ஸ்டப்பா. அருமையா இருக்கும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா.
Chinese product. Only to watch football. The matter is about the clarity, everything is now only for சரௌண்டிங்காக இருக்கு. தெரியுதாண்ணா? இங்கே ஒரு தட்டு, அங்கே ஒரு தட்டு, அங்கே ஒரு தட்டு. ஏன்னா இப்பதான் அந்த theatre ambience வருதுன்றேன். बीकानेरी चोकरी संतरे की टोकरी घर तो छुड़वाया अब क्या छुड़ाएगी नौकरी रोमियो रोमियो कल के रोमियो भोली शक्ल theatre effect கிடைக்குதுங்களா? நான் இது இப்படி சுற்றி இப்படி வருது. இது theatre. அதுக்கு தான் நான் 2 மோடு எப்பவுமே வச்சிருவேன். रोमियो रोमियो भाई के प्रेमियो काहे गल पड़े हो बिन बुलाए बनाते हो ले तो गई कलेजा संग में हम भी ले जा ये तो चोरी से है सीधा जोरी कभी लगे मोनालिसा कभी कभी लगे नोबिता और कभी जैसे कादम्बरी हाय मेरी परम 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 सुंदरी हाय मेरी परम 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 सुंदरी மாருதி சுசுகி இன்விக்டோ சேம் லைக் ஹை கிராஸ் மாதிரி வண்டி தான் இதுவும். ஸோ இது வந்து டாப் அண்ட் மாடல். ஸோ கம்ப்ளீட்டாக மாடிஃபை பண்ணியிருக்கோம் கஸ்டமருக்கு. லைட்டிங் மாடிஃபிகேஷன்ஸு, தென் ஆடியோ, தென் அதுக்கப்புறம் மேட்டு, சன்ஃப்ளம், ஆன்டிக்லரு, தென் பாலிஷு, இந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா. கனெக்டிங் டெயில் லைட்ஸ்லேருந்து எல்லாமே பேக் சைடு ஆல்ஃபர்ட் ஸ்டைல்லாம் பண்ணியிருக்கோம். தென் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு ஆக்டோக்யூ ஹெட்லைட்டு, ஃபாக் ப்ரொஜெக்டரு, 4 வே ஆக்டிவ் ஆடியோ எல்லாமே பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஃபுல்லாகவே டியூவல் லேயர் டேம்பிங் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாகவே. கஸ்டமருக்கு வெஹிக்கிள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆட்டெக்ஸ் கோல்டு எஸ்டியில் கம்ப்ளீட்டாக டேம்ப் பண்ணிட்டோம். சப் எல்லாமே சைடில் மோல்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி டோர் பேட்ஸ், பிளாஸ்டிக் பேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆட்டெக்ஸ் ஃபோம் பண்ணிட்டோம். ஸோ டோட்டலாக 3 லேயர் டேம்பிங் பண்ணியிருக்கோம். நல்லா நாய்ஸ் அரெஸ்ட் பண்ணி நல்லா வந்து உங்களுக்கு ஆடியோ நல்ல கிளாரிட்டி கிடைக்கணுங்கிறதுக்காக 3 லேயர் டேம்பிங் பண்ணியிருக்கோம். ஸோ அதுபோக பார்த்தீங்கன்னா, இதில வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்மட்ட வந்து கேட்டு வந்தது வந்து ஒரு 3 வே ஆக்டிவ் ஆடியோ. நல்ல 3 வே ஆக்டிவ் ஆடியோ வேணும். நான் ரொம்ப லாங் டிரைவ் பண்ணுவேன் அடிக்கடி. நான் ஊட்டியிலேருந்து கர்நாடகா, கர்நாடகாலேருந்து ஊட்டி அடிக்கடி பிஸ்னஸ் விஷயமா வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ அதனால எனக்கு போர் அடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல 3 வே ஆக்டிவ் ஆடியோ கேட்டிருந்தாங்க. பட் கஸ்டமர் குடுத்த பட்ஜெட்லேயே நம்ம கஸ்டமருக்கு ஒரு 4 வே ஆக்டிவ் ஆடியோ செட்டப் பண்ணி குடுத்துருக்கோம். அண்ட் இது வந்து டேஷ்போர்ட் நல்ல பெரிய டேஷ்போர்டுங்கிறதுனால, நம்ம பில்லர்ஸும் பார்த்தீங்கன்னா, அழகா நல்ல டிசைன்டா மோல்டு பண்ணி குடுத்துருக்கோம். ஸோ இதோட பில்லர் டிசைனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூப்பர்பா இருக்கும். ஸோ இதில வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஓஸோட 3 வே அண்ட் ஸ்டெக்கோட 4 வே ஏர் மோஷன் டியூட்டர் வச்சு, அதுக்கு ஒரு லைட் அழகா ஆன் ஆஃப் ஸ்விட்ச் வச்சு குடுத்துட்டோம். கஸ்டமர் வேணும்னா ஆன் பண்ணிக்கிற மாரி, ஆஃப் பண்ணிக்கிற மாரி ஸ்விட்ச் வச்சு குடுத்தாச்சு. ஸோ சிம்பிள் அண்ட் நீட்டா லெதர் ஸ்டிச் பண்ணிட்டோம். இன்டீரியர் மேட்ச் பண்ணி, ஃபைபர் மோல்டிங் பண்ணிட்டு, தென் கம்ப்ளீட்டா லெதர் ஸ்டிச் பண்ணிட்டோம். இன்டீரியர் மேட்ச் பண்ணி, ரூஃபு அந்த இன்டீரியரோட கலர்ஸ் மேட்ச் பண்ணணுங்கிறதுக்காக ஸ்டிச் பண்ணிட்டோம். தென் ஆடிஷனோட டிஎஸ்பி ரிமோட் ஃபிட் பண்ணி குடுத்துட்டோம். கஸ்டமருக்கு எங்க கன்வீனியன்ட்டோ. தென் பேக் சைடும் பார்த்தீங்கன்னா, ஆடிஷனோட பிரைமா காம்போனன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் மோனோ ஆம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆடிஷனோட ஃபோர்ஸா டிஎஸ்பி கம் ஆம்ப்ளிஃபையர் இன்ஸ்டால் பண்ணி, இது எல்லா ஸ்பீக்கர்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிட்டோம். தென் சப்பும் பார்த்தீங்கன்னா, அழகா சைட்ல மோல்ட் பண்ணிட்டோம். பிகாஸ் இன்விக்டோல சப்பே வராது. டாப் எண்ட் வரைக்குமே சப்பெல்லாம் கிடையாது. நம்ம அழகா ஹை கிராஸ் மாரியே கஸ்டமருக்கு இங்க அழகா சப் மோல்ட் பண்ணி, ஒரு கிரில் செட் பண்ணி, அழகா அத புரொடெக்ட் பண்ணி குடுத்துருக்கோம். ஸோ கஸ்டமர் வந்து மேல அழகா பேட் யூஸ் பண்ணி, அவங்க என்ன லக்கேஜஸ் வேணுமோ ஆஸ் யூசுவல் வச்சுக்கலாம். ஸோ எந்த ஸ்பேஸையும் நம்ம புடிக்கல. ஸோ அதே மாரி பேக் சைடு வண்டியோட அந்த டெயில் லைட்ஸ் எடுத்துட்டு,
நம்ம மாற்றிருக்கோம். தென் ரிஃப்ளெக்டர் லைட்ஸ் மாற்றி கொடுத்துருக்கோம். அதிலேயே பிரேக்கிங், பார்க்கிங் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாடோட உங்களுக்கு கனெக்டிங் டெயில் லைட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்கும். வண்டி லைட் கிரே சில்வர் டைப்புங்கிறதுனால ஸ்மோக்டு டைப் கஸ்டமருக்கு மாட்டியிருக்கோம். ஸோ பார்க்குறப்போ வண்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த சுசுகிங்கிற லோகோ நம்ம பிரிண்ட் பண்ணி நம்ம மோல்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வராது. அதே மாதிரி சைடில் சப் எல்லாமே மோல்ட் பண்ணிட்டோம். இதில் என்னென்ன ஆடியோ ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் ஃபுல்லாக டாக்டர் ஆடெக்ஸ் கோல்ட் ஹெச்டியில் டேம்பிங்கும் அண்ட் ஃபோமிங் பண்ணியாச்சு. ஸோ 3 லேயர் டேம்பிங் பண்ணிட்டோம். ஆடிஷனோட ஓஸ் ஃப்ரண்ட் 3 வே ப்ளஸ் ஸ்டெக்கோட ஏர் மோஷன் டியூட்டர் ஃப்ரண்ட்டு. ஸோ 4 வே அண்ட் ஆடிஷனோட ப்ரைமா பேக் சைட் காம்பனண்ட்டு அண்ட் ஆடிஷன் ஃபோர்ஸா டிஎஸ்பி கம் ஆம்ப்ளிஃபயரில் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டோம். சவுண்ட் மேக்னஸ் மோனோ இன்ஸ்டால் பண்ணி போல் கூட 10 இன்ச் சப்வூஃபரை மோல்ட் பண்ணி பக்காவாக ப்ரொஃபஷ்னலி டியூன் பண்ணிட்டோம். தென் லேசர் ஃபோக்கஸ் அசூமோட லேசர் ஃபோக்கஸ் ப்ரொஜெக்டரும் ஹெட்லைட்டில் ஆக்டோக்யூ ப்ரொஜெக்டரும் கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம் ப்ளக் அண்ட் ப்ளே டைப்லேயே. ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்து ஊட்டி வண்டிங்கிறதுனால கஸ்டமருக்கு கீழே லேசர் ஃபோக்கஸ் வார்ம் ஒயிட்டில் அசூமில் நம்ம பண்ணியிருக்கோம். ஹெட்லைட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டோக்யூவில் கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ப்ளக் அண்ட் ப்ளே, ஒயர் கட் பண்ணல. பிகாஸ் ஸ்டாப் அண்ட் வண்டிங்கிறதுனால இதில் வாரண்ட்டி இஷ்யூஸ் வருங்கிறதுனால நம்ம எல்லாமே ப்ளக் அண்ட் ப்ளேவாக பண்ணிட்டோம். இந்த ஃபாகுக்குமே மாருதியோட ஜென்யூன் ஒயரிங் கிட் வாங்கி அவங்களோட பிளேஸ்லேயே எதையுமே கட் பண்ணாமல் அழகாக ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி கஸ்டமருக்கு வச்சுருக்கோம். ஹை பீம், லோ பீம் எல்லாத்துக்குமே கரெக்டாக கஸ்டமருக்கு ஒயரிங் கிட் போட்டு சுவிட்ச் நம்ம வச்சு கொடுத்துட்டோம். அது போக ஸோ வெஹிக்கிள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக பாலிஷ் பண்ணியிருக்கோம். நீட்டாகவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிந்தட்டிக் பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் ஆன்டி கிளாரு, சைடில் யூவி சன் ஃபிலிம்ஸு இது எல்லாமே பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபுல்லாகவே உள்ளே பார்த்திங்கன்னா ஸ்டிச்சுடு லெதர் மேட்ஸ் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக. பிகாஸ் ஆடியோஸ் பண்ணுறப்ப வண்டி நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த கடைசி ரோ வரைக்கும் மேட்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம். லைட்டிங் பக்கா ஃபோக்கஸ் வச்சுருக்கோம். ஸோ ஊட்டி கஸ்டமருங்கிறதுனால சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு லேசர் ஃபோக்கஸும் அண்ட் கம்ப்ளீட் ஆக்டோக்யூ ப்ரொஜெக்டர்ஸும் ஹெட்லைட்டில் பண்ணியிருக்கோம். இதோட ஃபோக்கஸும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதும் நம்ம கஸ்டமருக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே யூஸ் பண்ண தேவையில்ல கஸ்டமர். ஃபாகே மச் இனஃப். வாங்க நான் இப்போ ஃபோக்கஸ் காமிக்கிறேன். நம்ம ஸ்ட்ரீட் ஏரியாவில் இது ஹெட்லைட்டோட லோ பீம் செக்ஷன். லோ பீமே பார்த்திங்கன்னா நல்ல வைட் அண்ட் லென்த் கவரேஜ் இருக்கும். ஸோ வண்டியோட 2 சைடும் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் டைப்பில் உங்களுக்கு நல்லாவே வைடாக கவரேஜ் ஆகும். ஸோ இது வந்து லோ பீம். இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கஸ்டமர். ஸோ 1, 2, 3ன்னு அந்த மாதிரி உங்களுக்கு உள்ளே கொடுத்துருப்பாங்க அலைன்மெண்ட்ஸு. ஸோ கஸ்டமரோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி கஸ்டமர் அந்த ஸ்விட்சை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபாக் பார்க்கலாம். இது லேசர் ஃபோக்கஸோட ஃபாக். ஃபாக் பார்த்திங்கன்னா பம்பரோட ஜஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே ஆரம்பிச்சிடும். அண்ட் வார்ம் ஒயிட்டில் வரதுனால ரெயின் மிஸ் டைம் ஊட்டிங்கிறதுனால கஸ்டமருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஃபாகோட லோ பீமே போதும் கஸ்டமர் ஓட்டுறதுக்கு. ஸோ இது வந்து ஃபாக் லோ பீம், ஹெட்லைட் லோ பீம் அண்ட் ஃபாக் ஹை பீம், ஹெட்லைட் ஹை பீம். ஸோ 2மே. ஸோ கஸ்டமர் ஜஸ்ட்டு ஃபாகோட லோ பீமே மச் இனஃப் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு. எங்கே வேணுமோ அங்கே ஹெட்லைட் ஆன் பண்ணால் போதும். ரொம்ப ஹைவேஸில் டார்க் ஏரியாவில் போகிறப்ப மட்டும் ஹைவேல யூஸ் பண்ணால் போதும். அண்டு ஹை பீம் எங்கே வேணுமோ அங்கே யூஸ் பண்ணால் போதும். நான் கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் கிளியராக பண்ணியிருக்கோம். எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு கம்ப்ளீட் நீட் ஆடியோ, லைட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் பக்காவாக ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம்.